வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொய்யாப்பழம் ஒரு மிகச்சிறந்த ஏழைகளினுடைய ஆப்பின் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க. கொய்யாப்பழம் ஆரஞ்சு பழங்களை விட அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் ஆப்பிள் பழங்களை விட அதிகப்படியான நார் சத்து கொண்டு இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழம் வந்து கொய்யாப்பழம் தான். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு அதிகரிக்கப்படும்னா நீங்கள் கொய்யாப்பழம் தான் எடுத்துக்கலாம். இப்போ குறிப்பாக வந்து சீசன் பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எப்போதுமே அதிகமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய கொய்யாப்பழமும் அப்படித்தான். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துவதற்கு கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். பழங்கள்லேயே அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழம் கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழங்கள் இந்த விட்டமின் சி மிக மிக அதிக அளவில் இருக்கிறதால தான் இது உடலில் தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரத்த வெள்ளை அணுக்களை குறிப்பாக வந்து நமக்கு அதிகப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து குறையாமல் இருக்கும்போது தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ குறைந்திருக்கு அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தணும்னா ரத்த வெள்ளையணுக்களை வந்து கொய்யாப்பழம் நமக்கு அதிகப்படுத்தும். ஒரு கொய்யாப்பழம் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவில் 4 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குங்க. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக்கொள்ள நம்மளால் முடியும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் விடுபடுவதற்கு, செரிமானம் தொடர்பான கோளாறுகள் இதெல்லாம் விடுபடுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்திருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாங்க இல்லையா. அதனால் நீங்கள் நார் சத்து வளமான அளவு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் பொருட்டு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணும். இப்போ கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்குது. தினமும் நீங்கள் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளமே இல்லாமல் வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். அதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு, சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தினுடைய கிளைசமிக் குறியீடு, அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இதனால் இது ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு உடனடியாக அதிகரிக்காது. கொய்யாப்பழத்தினுடைய தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது சர்க்கரை நோய்களுக்கு அதிக பலன் கொடுக்கும். கொய்யா இலையை வந்து நீங்கள் டீ மாதிரி வச்சு பருகுவது இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்தும். அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறனை உங்களுக்கு மேம்படுத்தி அதிகப்படியான சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக அதிகரிக்கும். அப்போ போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் உங்களுக்கு வந்து சுரக்கப்பட்டு ஒருவேளை அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படலாம். இப்போ நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, வருங்காலங்களில் ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கொய்யாப்பழம் தொடர்ந்து இப்போ இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரிழிவு அப்படின்ற அந்த நோய்க்கே நீங்கள் உட்பட மாட்டீங்க, நலமோடு இருப்பீங்க வருங்காலத்தில். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் சோடியம் நமக்கு ஏற்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை வந்து குறைய வச்சு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல்லை வந்து அதிகரிக்க நமக்கு வந்து செய்யுங்க. ஏன் நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து அதாவது நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு அதிகரிக்கணும், கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் இதயத்துக்கு வேண்டிய போதுமான ரத்த ஓட்டம் செல்வதை நமக்கு ரத்த நாளங்கள்லேருந்து தடுக்கும். அதனால ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள்லேருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் உங்களுக்கு ஒரு வேளை ஏற்படலாம். அப்போ உங்களுக்கு அது தீவிரமான இதயம் தொடர்பான பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இல்லையா. ஸோ அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னா கொய்யாப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கு கொய்யாப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்மளுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மையாக இல்லை அப்படின்னா கண்களுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கல, ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவது முதன்மை காரணம். அப்புறம் வயசாகக்கூடிய காலங்களில் பல பேருக்கு பார்வை மங்குதல் போன்ற குறைபாடுகள்லாம் தானாக இருக்க தான் செய்யும். விட்டமின் ஏ சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதெல்லாமே நம்ம சரி பண்ண முடியும். அப்போ அந்த விட்டமின் ஏ சத்து இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிடணும். இதனால
மூலம் அந்த கண் பார்வை மங்குவதை உங்களால் தடுக்க முடியும். இப்போ நமக்கு இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் இப்போவே சீக்கிரத்திலே மங்க ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அப்போ அவங்க வந்து விட்டமின் ஏ சத்து இருக்கக்கூடிய கொய்யாப்பழங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதன் மூலமாக கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். அதாவது கண் விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, கண் புரை ஏற்படுவது, மாலைக்கண் நோய் ஏற்படுவதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூர்மையான கண் பார்வை அனைவருக்குமே கிடைக்கும். முதியவர்களுக்கு கூட ஓரளவுக்கு அந்த கண் பார்வை திறனை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே கொய்யாப்பழங்களை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.